ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மது லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிற ரெசிபி சோயா கட்லட். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சுடுதண்ணியில் போட்டு வச்ச சோயாவை நல்லா கிரைண்ட் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு வேக வைத்த உருளைக்கிழங்க நல்லா மசிஞ்சு இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இப்படி தட்டி எடுத்துக்கோங்க. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஈஸியாக ரவுண்ட் ஷேப்பில் எடுத்திருக்கேன். அடுத்தது நம்ம ஷேப் பண்ணி வச்சுருந்த கட்லெட்டை மைதா தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கல, அதில் 2 சைடு டிப் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. டிப் பண்ணதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸை 2 சைடும் நல்லா தூவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம ஷேப் பண்ணி வச்சுருந்த கட்லெட்டை வச்சு 2 சைடும் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டான கட்லெட் ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.